திருப்பூரில் வடமாநிலத்தவர்கள் செவ்வாய்க்கிழமை தீபாவளி கொண்டாடுவதால் கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் திங்கட்கிழமை தீபாவளி கொண்டாடப்பட்ட நிலையில் ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பீகார் போன்ற சில வடமாநிலங்களில் செவ்வாய்க்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனால் அந்த மாநிலத்தவர்கள் அதிகளவில் வசிக்கும் திருப்பூரில் துணிக்கடைகள், ஃபேன்சி கடைகள், பட்டாசு கடைகளில் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. குடும்பமாக கடைகளில் குவிந்த வடமாநிலத்தவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை மாதவரம் அருகே உள்ள தட்டாங்குளத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மழை பெய்து சாலையில் உள்ள பள்ளங்கள் தெரியாதபடி தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளும் சட்டமன்ற மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் 69 அடியை எட்டியதால் 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த மழையின் காரணமாக வைகை அணையில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் பரிதாபமாக இறந்தார். மலையம்பாளையம் அருகே சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மைய தடுப்பில் மோதி எதிர் திசையில் சாலையோரம் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் காரில் பயணம் செய்த 4 படுகாயம் அடைந்த நிலையில் சிவராஜன் என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சியில் சில மாதங்களுக்கு முன் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை தற்போது மழைநீர் தேங்கி கற்கள் பெயரும் நிலையில் உள்ளது. அண்மையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து அமைக்கப்பட்ட சாலைகளில் தற்போது சிமெண்ட் காரைகள் தண்ணீரில் கரைந்திருப்பதோடு தண்ணீர் தேங்கி நிற்கும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் சாலை அமைப்பதில் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையம் அருகே புளிய மரம் முறிந்து விழுந்ததில் காவல் நிலைய முகப்பு பலகையும் அருகிலிருந்த கடையின் கொட்டகையும் சேதமானது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரும் மரங்கள் முறிந்து விழும் நிலையில் உள்ளது குறித்து ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் புளிய மரம் வேரோடு சாய்ந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் எட்டயபுரம், அயன்ராஜாப்பட்டி, மேலக்கரந்தை, இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், திட்டங்குளம், நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவிய போதும் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர்.